அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் பலி கொடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. இருகரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் போதித்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி நிறை மனதோடு இனிதே வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய நாள் வழிபாடு ஆவியில் ஆற்றல் தொண்டு செய்ய தூண்டும் என்ற சிந்தனையில் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. இறைமகன் இயேசு இவ்வுலக வாழ்வுக்கு பின் தன் பணியை தொடர்ந்து ஆற்ற தான் தேர்ந்தெடுத்த சீடர்களுக்கு துணையாளராக தூய ஆவியை அனுப்பினார். திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் தூய ஆவியை கொடையாக பெறுகிறோம். தூய ஆவியை கொடையாக பெற்ற திருத்தூதர்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்ததோடு நன்மைகளையும் செய்து வந்தார்கள். அவ்வாறு பேதுருவும் யோவானும் ஆலய வாசலில் அமர்ந்திருந்த கால் ஊனமுற்ற மனிதனை குணப்படுத்தினார்கள். புனித பவுல் தூய ஆவியின் துணையால் தான் நீண்ட மறைபரப்பு பயணங்களை மேற்கொண்டு நற்செய்தியை பரப்பினார். தூய ஆவியின் ஆற்றலால் உந்தப்பட்ட புனித தமியான் ஹவாய் தீவில் தொழுநோயாளிகளை பராமரித்து தானும் இறுதியில் தொழுநோயால் இறந்து போனார். தூய ஆவியின் ஆற்றலால் தான் தொழுநோயாளியை மனதார முத்தமிட புனித பிரான்சிஸ் அசிசியாரால் முடிந்தது. ஆவியின் ஆற்றல் பெற்றிருந்த முதல் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கென்று எதையும் தனியாக வைத்திருக்கவில்லை. மாறாக பொதுவில் எல்லாருக்கும் பயன்பட வேண்டும் என்றுதான் செல்வத்தை எல்லாம் வைத்திருந்தார்கள். நாமும் தூய ஆவியின் ஆற்றல் பெற்றவர்களாய் தொண்டு ஆற்றும் அருள் வேண்டி இக்கல்வாரி பலியில் பங்கேற்போம். இறை ஆசீரை நிறைவாக பெறுவோம். அன்பு சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கும் நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கத்தோலிக்க நம்பிக்கையை பாதுகாக்க அருள் பணியாளரான புனித பீட்டரை நற்பண்பாலும் அறிவாற்றலாலும் வலுப்படுத்தினீரே. உண்மையை தேடுவோர் அவருடைய பரிந்துரையால் உம்மையே கடவுள் என கண்டு மகிழ்வதிலும் உம்மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் உம்மை அறிக்கையிடுவதிலும் நிலைத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளுக்கும் மக்களினங்களுக்கும் இடையே உள்ள அன்புறவை பாடல்கள் வழியாக நமக்கு எடுத்தியம்புகிறது இனிமை மிகு பாடல் நூல். நல்ல பருவநிலை வந்துள்ளது, மலர்கள் தோன்றியுள்ளது, கனிந்த பழங்கள், மலர்களின் மனம் என வசந்த காலம் தோன்றி மகிழ்வின் காலம் வந்துவிட்டதாக பாடல் வரிகள் கூறுகின்றன. இயேசு என்னும் வெண்புறாவின் பிறப்பை மகிழ்வோடு எதிர்பார்த்திருக்கு கொண்டிருக்கும் நாம் பிறரோடு அன்புறவு கொண்டு அவர்கள் மகிழ்வில் நாம் மகிழ்ச்சி அடைய வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இதோ மலைகள் மேல் தாவி என் அன்பர் வருகின்றார். இனிமை மிகு பாடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 8 முதல் 14 வரை. தலைவி கூறியது, என் காதலர் குரல் கேட்கின்றது, இதோ அவர் வந்துவிட்டார். மலைகள் மேல் தாவி வருகின்றார், குண்டுகளை தாண்டி வருகின்றார். என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர். இதோ எம் மதில் சுவர்க்கு பின்னால் நிற்கின்றார். பலகனி வழியாய் பார்க்கின்றார், பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார். என் காதலர் என்னிடம் கூறுகின்றார், விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. இதோ கார்காலம் வந்துவிட்டது, மழையும் பெய்து ஓய்ந்து விட்டது. நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன, பாடி மகிழும் பருவம் வந்துட்டது. காட்டுப்புறா கூவும் குரல் அதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது. அத்திப்பழங்கள் கனிந்து விட்டன, திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன. விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. பாறை பிளவுகளில் இருப்பவளே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, காட்டிடு எனக்கு உன் முகத்தை, எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை. உன் குரல் இனிது, உன் முகம் எழிலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33 பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள்.
நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்படை இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நீலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எம்மனுவேலே சட்டம் இயற்றும் எம்மரசே இறைவனம் எம் ஆண்டவரே எம்மை மீட்க எழுந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூற்பிரிவு 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து
தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பி எண்ணீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 3வது வாரம் சனிக்கிழமை ஆகிய இன்று ஆவியினுடைய ஆற்றல் தொண்டு செய்ய தூண்டும் என்ற ஒரு மைய சிந்தனையிலே இன்றைய வழிபாட்டை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கை சூழல் தற்போது வெகுவாகவே மாறி இருக்கிறது. சுயநலம் என்ற ஒரு வலைக்குள்ளாக மானுடம் சிக்கி தவிப்பதாகவே நான் பார்க்கிறேன். முன்னைய காலங்களிலே காணப்பட்ட ஒரு பிறர் நல்ல எண்ணம், சிந்தனை, மனநிலை என்பது வெகுவாகவே குறைந்து விட்டிருக்கிறது. எப்போதுமே தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய, தன்னுடைய நலத்தை மட்டுமே பேணக்கூடிய, தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு குறுகிய மனநிலை என்பது மனிதருக்குள்ளாக வெகுவாக வேரூன்ற தொடங்கி இருக்கிறது. முன்னரெல்லாம் நம்முடைய கிராமங்களிலே நம்முடைய வீடுகளுடைய அமைப்பு முறை என்பது வித்தியாசமாக இருக்கும். எந்த வேலிகளும் இருக்காது, எந்த சுவர்களும் இருக்காது. திறந்த வெளியாகத்தான் நம்முடைய வீடுகள் அமைப்பெற்றிருந்தன. எல்லா வீடுகளிலுமே, பெரும்பாலான வீடுகளிலுமே திண்ணை என்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். தொலை இடங்களுக்கு பயணப்படுகின்றவர்கள் தங்கி இளைப்பாறு சொல்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்த ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடு. திண்ணையில் வந்து இளைப்பாரி சொல்லுகின்ற ஒரு அற்புதமான பழக்கம் முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போது பாளையங்கோட்டை ஜெயிலில் இருக்கிறதை விடவும் பெரிய பெரிய சுவர்களை எல்லாம் கட்டி, அடுத்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று எதுவுமே தெரியக்கூடாது என்ற மனநிலையோடு நமக்குள்ளாக மிகப்பெரிய சுவர்களை எல்லாம் கட்டி, அடுத்த சகோதரர்களோடு சகோதரிகளோடு எந்த உறவுமே ஏற்படுத்தாத வண்ணம் ஒரு நகரமயமாக்கலுக்குள்ளாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். தன்னை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு உளப்பாங்காகவே, மனநிலையாகவே நான் இதை பார்க்கிறேன். எந்த இடத்திலுமே தான் பெருமை பெற வேண்டும் என்பதற்காக, தான் மட்டுமே புகழ் பெற வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்களுடைய மகிழ்ச்சியை கெடுத்தாவது அல்லது அடுத்தவர்களை அழித்தாவது தான் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சுயநல போக்கு என்பது மனிதர்கள் மத்தியில் இன்று வெகுவாக பரவி கொண்டிருக்கிறது. அடுத்தவர்களும் வாழ வேண்டும், அடுத்தவருடைய மகிழ்விலே தான் நம்முடைய மகிழ்ச்சி மடங்கி இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய மனநிலைகள் எல்லாம் இன்னும் மலையேறிவிட்டன. தான் வாழ வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய வேண்டும், எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனநிலைகள் தான் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு சூழலில் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு அருமையான நிகழ்வு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. தூய ஆவியினுடைய வல்லமையால் அபிஷேகம் செய்யப்பட்ட பின்பாக கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளிடத்திலே வந்து இந்த மங்கள வார்த்தை சொன்ன பின்பாக, தூய ஆவியினுடைய வல்லமை உம்மீது நிழலிடும் என்று சொன்ன பின்பாக, தான் பெற்றுக்கொண்ட அருளினை, ஆற்றலினை தன்னோடு வைத்துக் கொள்ள அல்லது அதன் வழியாக பெருமை தேடிக்கொள்ள இந்த அன்னை மரியா விரும்பவில்லை. மாறாக யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு அவர் விரைந்து சென்றார் என்று நற்செய்தி பதிவு செய்திருக்கிறது. விரைந்து சென்றார், மெதுவாக அல்ல, விரைந்து சென்றார். அங்கே சென்று
செக்கரியாவினுடைய மனைவி எலிசபெத்தை அவர் வாழ்த்துகின்றார். 3 மாத காலம் அவரோடு அங்கேயே தங்கியிருந்து அவருக்கு பணிவிடை செய்கின்றார். பாருங்கள் எவ்வளவு எவ்வளவு அழகாக இது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாள் ஆண்டவருடைய செய்தியை பெற்றுக்கொண்ட பின்பாக, ஆவியினுடைய அருளினை பெற்றுக்கொண்ட பின்பாக தொண்டு செய்ய வேண்டும் என்ற மனநிலைக்கு அவர் வருகிறார். எலிசபெத்து என்ற தன்னுடைய உறவினர் தேடி சென்று அவருக்கு உதவிகள் செய்கிறார், பணிவிடைகள் புரிகிறார். ஆவியினுடைய அருளினை பெற்ற ஒவ்வொருவருமே இத்தகைய தொண்டு செய்யக்கூடிய மனநிலையில் பெற்றிருப்பார்கள், பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுளமாக இருக்கிறது. எங்கே சக மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை கடந்து மனிதர்கள் சிந்திக்கிறார்களோ அதுதான் ஒரு தூய்மையான புனிதமான வாழ்வு என்று எண்ணப்படுகிறது. அத்தகைய ஒரு வாழ்க்கை சூழலை இன்று நாம் வளர்த்திருக்கிறோமா என்று நம்மை நாம் கேள்வி கேட்டு பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடக்க நூலிலே ஏசா யாக்கோபு என்ற 2 சகோதரர்களை நமக்கு நன்றாகவே தெரியும். சுயநலத்தினுடைய துரோகத்தினுடைய வெளிப்பாடாக இந்த யாக்கோபினுடைய செயல்பாடுகள் அமைய பெற்றிருப்பதை நாம் வாசித்திருக்கிறோம். தன்னுடைய சொந்த சகோதரன் என்று கூட பாராமல் மிக மிக வஞ்சகமான முறையிலே தன்னுடைய சகோதரனிடமிருந்து தலைமகன் உரிமையையும் பறித்து கொள்கிறான். தலைமகனுக்கான அவனுக்காக சேர வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இவன் தட்டி பறித்துக் கொள்கிறான். தலைமகனுக்கான ஆசிரை மிக மிக நயவஞ்சகமாக இன்னொரு மாற்று வேடம் புனைந்து தந்தையிடமிருந்து அவன் பெற்றுக்கொள்கிறான். பாருங்கள், தான் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சகோதரனுக்கு கிடைக்க வேண்டிய மிக மிக உன்னதமான 2 அருள் கொடைகளை இவன் தட்டி பறித்த ஒரு துரோகத்தினுடைய வெளிப்பாட்டினை தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இங்கு அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை கருத்தாங்க போகிறார் என்ற செய்தியை அறிந்த பின்பாக எல்லா பேரும் புகழும் தனக்கு கிடைக்க வேண்டும், எல்லாரும் தன்னை தேடி வர வேண்டும் என்று அல்ல, மாறாக அன்னை மரியாள் எலிசபெத்தை தேடி சென்று அவருக்கு பணிவிடை செய்கிறார் என்றால் எந்த அளவுக்கு தொண்டு செய்யக்கூடிய மனநிலையை திருமுழுக்கு அருள்சாதத்தினால் ஆவியுடைய வல்லமையினால் அபிஷேகம் செய்யப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவருமே பெற்றிருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆளுகின்ற நம்முடைய யதார்த்த சூழலிலே எந்தெந்த வகைகளிலே இந்த சுயநலத்தினுடைய போக்குகளிலே நாம் அகப்பட்டு இருக்கிறோம். பாருங்கள், திருவிழா என்று சொன்னால் திருவிழாவிலே முதன்மையானதாக வாசகம் மட்டும்தான் எனக்கு வேணும், மன்றாட்டெல்லாம் எனக்கு வேண்டாம், வாசகம் தந்தா தாருங்க, மன்றாட்டெல்லாம் என்னால் வாசிக்க முடியாது என்று தன்னைக்கான அல்லது தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனநிலைகள் எத்தனை நபரிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. பொதுவாக எல்லாருக்குமே தண்ணீர் வேண்டும் என்றுதான் கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தன்னுடைய சுய தேவைக்காக தன்னுடைய வீட்டை இன்னும் இன்னும் பெரிதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தண்ணீர் சொல்லக்கூடிய கால்வாய்களை எல்லாம் அடைத்து, தண்ணீர் வருகின்ற இந்த வாய்ப்புகளை எல்லாம் அடைத்து விட்டு தன்னை பெருக்கிக் கொள்வதற்கு எத்தனை மனிதர்கள் இன்று முன் வந்து கொண்டிருக்கிறார்கள். பொது சொத்துக்களை தனக்காக அபகரித்துக் கொண்டு, புறம்போக்கு நிலங்களை அபகரித்துக் கொண்டு தனக்காக செல்வங்களை பெரிதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற சுயநல மனநிலையில் எத்தனை மனிதர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பங்கு பெயர்வு காலத்தில் தான் இதெல்லாமே நாங்கள் செய்தோம், அந்த பங்கு பெயர்வைக்கு செய்ய வாய்ப்பே இல்லை, அவங்க லாயக்கு இல்லை, நாங்கள் தான் எல்லாம் செய்தோம் அப்படின்னு மார்தட்டக்கூடிய பங்கு பேரவையினர் எத்தனை பேர் இருக்கிறார்கள். இப்படியாக பல பல விதங்களிலே இந்த சுயநலத்தினுடைய சுவடுகளை நாமும் இன்று சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அற்புதமான ஒரு தொடக்க கால திரு அவை இருந்தது. தொடக்க கால அந்த திரு அவையினுடைய அந்த மனநிலைகள் எப்படியெல்லாம் இருந்தது பாருங்கள். அவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலே இறைவேண்டலிலே அப்பம் பிட்குவதிலே நிலைத்திருந்தார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் தங்களுக்கென பொதுவாக வைத்திருக்கிறார்கள். எதுவுமே இது இவருக்கு என்று பிரித்து பார்க்கக்கூடிய அந்த உளப்பாங்கு அவர்களிடத்தில் இல்லை. எல்லாமே பொதுவாக இருக்கிறது. தேவை அறிந்து பிறருக்கு உதவிகள் செய்கிறார்கள்.
செல்வங்களை விற்று அந்த செல்வத்தை திருத்தூதரிடத்திலே கொடுக்கிறார்கள். திருத்தூதர்கள் அவற்றை தேவையின் அடிப்படையிலே பகிர்ந்து கொடுக்கிறார்கள். எல்லாரும் வாழ்வு பெற்ற, எல்லோரும் இன்புற்ற, எல்லோரும் மதிக்கப்பெற்ற, எல்லோருமே இணைந்து வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு சமூகமாக தொடக்க கால அந்த திருச்சபை, தொடக்க கால கிறிஸ்தவருடைய அந்த வாழ்க்கை முறை என்பது அமைய பெற்றிருந்தது. தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற போது மிக தெளிவாக, மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லோருடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஏனென்றால் அத்தகைய ஒரு வாழ்க்கை முறை, எல்லோரும் இணைந்து வாழ்ந்த, எல்லோருடைய தேவைகளும் சந்திக்கப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்தார்கள். ஆகவே அவர்கள் மற்றவருடைய நல்லெண்ணத்தை பெற்றிருந்தார்கள். இன்னும் இன்னும் ஏராளமான மக்கள் அந்த திருச்சபையிலே தங்களை இணைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை அழைத்து வந்து கொண்டே இருந்தார். சுயநலம் கடந்து பிறரை அன்பு செய்து, பிறருக்கான உதவிகள் செய்து, திருச்சபை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்த ஒரு திருச்சபைத்தான் திருத்தூதர் பணிகள் நூல் 2ஆம் அதிகாரம் 42 47 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு திரு அவையும் இத்தகைய உளப்பாங்கினை கொண்டாடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அடுத்தவருடைய நலனில் அக்கறை கொள்ளுகின்ற திரு அவை, பிறர் துன்புறுகின்ற போது அவருடைய வலிகளிலே, வேதனைகளிலே இன்புறுகின்ற அல்ல, அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய திரு அவைகளாக இனி நாம் வாழ்வதற்கு, உருவெடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியாள் எப்படி தேடி சென்று உதவி செய்தாரோ அதே போல பிறருக்கு உதவிகள் செய்வதிலே பூரிப்படையக்கூடிய திருச்சபைகள் இன்று வளர வேண்டும், உயர வேண்டும். கேரளாவிலே ஜேக்கப் முரிக்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயர் இருக்கிறார். பாலா மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சூரஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து சமயத்தை சார்ந்த ஒரு இளைஞனுக்கு சிறுநீரக பிரச்சனை காரணமாக செயலிழந்து விட்ட நிலையிலே மாற்று சிறுநீரம் பொருத்தப்படவில்லை என்று சொன்னால் அவன் இறந்து போய்விடுவான் என்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. பலரிடத்திலே உதவிகள் கேட்டிருக்கிறார்கள். ஆனாலும் குறித்த நேரத்தில் இந்த உதவி அவருக்கு கிடைத்த பாடில்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய ஒரு சூழ்நிலையை ஆயர் ஜேக்கப் முரிக்கன் என்பவர் அறிகிறார். அந்த இளைஞனுக்கு ஏதாவது வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். ஒரு கட்டத்திலே தன்னுடைய ஒரு சிறுநீரகத்தை அந்த இளைஞனுக்கு தானம் கொடுப்பதாக அவர் சொல்லி அந்த மருத்துவ சிகிச்சையானது, அந்த அறுவை சிகிச்சையானது நடைபெற்று அவருடைய ஒரு சிறுநீரகம் அந்த இளைஞனுக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த அறுவை சிகிச்சை எல்லாம் முடிந்து அவர் வீடு திரும்பிய பின்பாக பத்திரிகையாளர்கள் அவரிடத்தில் கேட்டார்களாம், இது எப்படி சாத்தியம், இப்படி ஒரு காரியத்தை செய்ய உங்களுக்கு மனம் வந்தது, அதுவும் உங்களுடைய திருச்சபை சாராத ஒரு இளைஞன், அவனுக்கு உங்களுடைய ஒரு சிறுநீரகத்தை கொடுக்க வேண்டுமா என்றெல்லாம் கேட்டபோது, நான் பல மறையுரை ஆற்றியிருக்கிறேன். இந்த மறையுரைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பினை தந்தார் என்று பெருமிதத்தோடு சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இழப்பதிலும் மகிழ்ச்சி காணக்கூடிய, உதவிகள் செய்வதிலும் மகிழ்ச்சி கொள்ள முடியும் என்பதனை இந்த ஆயருடைய செயல்பாடு என்பது விளம்பச் செய்கிறது. அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவருமே தூய் ஆவியுடைய வல்லமையினால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கு திருவெளி சாதனத்தின் போது இந்த ஆவியானவர் நம் மீது நிழலாடினார். உறுதி பூசுதல் திருவெளி சாதனத்தின் போது அதே ஆவியினால் நாம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். திருச்சபைக்கான கடமைகளை ஆற்றுவதற்காக, சக மனிதர்களுக்கான கடமைகளை ஆற்றுவதற்காக கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே ஆற்றலை தந்திருக்கிறார், வல்லமையை தந்திருக்கிறார். சுயநல கோட்டைகளை அமைத்துக் கொள்வதற்காக அல்ல, பிற மானுடத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக, மானுடத்தை காக்க வேண்டும் என்பதற்காக, மானுடத்தை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அந்த ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆற்றலை நாம் பயன்படுத்துகின்ற போது இறையரசு வளரும், இறையாட்சி இந்த மண்ணிலே உருவாகும். அத்தகைய இறையரசை இந்த மண்ணிலே உருவாக்குகின்ற கனவோடு சுயநல எண்ணங்களை எல்லாம் கடந்து தொண்டு ஆற்றுகின்ற மனநிலையை நமதாக்கி கொண்டு ஆண்டவருக்காக பணிவிடை செய்கிறோம் என்ற மனநிலையோடு இந்த பணிகளை ஆற்றுவதற்காக நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருமே அழைக்கின்றார். அழைப்பின் குரல் கேட்டு இறைவனுக்காக பணி செய்ய முன் வருவோம். அதற்கான ஆற்றலை இறைவன் நமக்கு தர தொடர்ந்து இந்த திருப்பலிகளை மன்றாடுவோம். ஆமீன்.
தூய ஆவியினுடைய ஆற்றல் தொண்டு செய்ய நம்மை தூண்டும், பிறருக்கான பணிகள் செய்வதிலே நமக்கு ஊக்கம் தரும். அத்தகைய ஆவியினுடைய அருளினை நாம் நிறைவாக பெற்று இறையாட்சிக்காக பணிபுரிய நம்மையே ஆயத்தமாக்கிட வல்லமை பெற்றிட இறையருள் வேண்டுவோம். நம்முடைய தேவைகளை இறைவன் பாதம் எடுத்துரைப்போம். வழிநடத்தும் வள்ளலே எம் இறைவா, தாய் திரு அவையை இறையாட்சி பாதையில் வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் செயலாற்றும் ஒவ்வொரு பணிகளிலும் உமது உடனிருப்பும் அருட்கரமும் அவர்களோடு உடனிருந்து வழிநடத்திடவும், இறை மக்களை நல்வழிப்படுத்த தேவையான அருள் வளங்களையும் உடல் நலன்களையும் பொழிந்து காத்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகம் முழுவதும் அன்பும் அமைதியும் பெற விரும்பும் அன்பு இறைவா, உலக நாடுகளிடையே நடைபெறும் போர்கள் மற்றும் வன்முறைகளால் அப்பாவி மக்களின் உயிரும் உடைமைகளும் பாதுகாப்பின்றி கேள்விக்குறியாகி உள்ளன. நாட்டு தலைவர்கள் சுயசார்பு, ஆணவம் போன்றவற்றை நீக்கி உலக அமைதியை ஏற்படுத்த வேண்டுமென்றும் அனைவரும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றான அன்பு இறைவா, தூய ஆவியை பெற்று கடவுளின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டுள்ள நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் உமது உடனிருப்பை, மீட்பின் வருகையை பறைசாற்றிட வேண்டிய நல் மனதினையும் அருள் வளங்களையும் நிறைவாக தந்து வழிநடத்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, நாங்கள் அனைவரும் எம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழவும், தேவையில் வாடுவோருக்கு உதவிகள் செய்திடவும், ஒருவரே ஒருவர் மதித்து அன்பு செய்து வாழும் நல்லுள்ளம் படைத்தவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்வின் பிறப்பிடமே இறைவா, கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் இவ்வேளையில் வெறும் வெற்று அடையாளங்களை மையப்படுத்தி வாழாமல் ஆன்மீக தயாரிப்புகளில் எங்களை புதுப்பித்து கொண்டு பிறப்பு ஏழைகளுக்கு நற்செய்தியாக அமைந்தது போல நாங்களும் பிறருக்கு நலம் தரும் நற்செய்தியாக வாழ வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக கண்களை மூடி மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. கண்ணின் மணி போல் எங்களை காத்து பராமரித்து வழிநடத்தி வரும் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய அன்பு மக்கள் அதீத நம்பிக்கையோடு பாதம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய எங்களுடைய எளிய விண்ணப்பங்களுக்கு கனிவோடு நீர் செவி சாய்ப்பீராக. ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நாங்கள் ஆயத்தப்படுகின்ற இந்த நாட்களிலே உம்முடைய பேரருளால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்வு உமக்கே சொந்தம், நீர்தாமே எங்களை பயன்படுத்தும். உம்முடைய பேரருளால் எங்களை தாங்கும். எங்கள் குடும்பங்களை உம்முடைய ஆசிரால் நிரப்பி உம்முடைய சமாதானமும் மகிழ்ச்சியும் என்னாலும் எங்களுடைய குடும்பங்களிலே தங்கியிருக்க அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தந்தே பலியாயிட்டிடுவார். என்னுடல் ஆன்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். பலிபொருளாய் என்னை தந்தீர் பலியாய் ஏற்றிடுவார். என்னுடல் ஆன்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். கொடுப்பதிலும் இழப்பதிலும் கொடுப்பதிலும் இழப்பதிலும் நிறைவாய் பெறுகின்றோ. நிறைவாய் பெறுகின்றோம். பலிபொருளாய் என்னை தந்தே பலியாய் ஏற்றிடுவார். என்னுடல் ஆன்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. உமது மாட்சியை பரப்பிட புனித பீட்டர் கனிசியுஸை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பீட்டர் கனிசியஸினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே புனிதர் வானுதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் தூய மிக்கேல் முதன்மை தூதர், எங்கள் மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற
எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித பீட்டர் கனேசியஸ் அவர்களின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையன்பின் சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வானகரசியே மாந்தரி நன்மை, நான் உன்னை பாடிடுவே, மனம் கனிந்திட வாழ்த்திடுவே. வானகரசியே மாந்தரி நன்மை, நான் உன்னை பாடிடுவே, மனம் கனிந்திட வாழ்த்திடுவே. பன்னிருவிண்மேல் முடியன கொண்டார், உன் கதிரோனை ஆடையை அணிந்திருந்தார். பன்னிருவிண்மேல் முடியன கொண்டார், உன் கதிரோனை ஆடையை அணிந்திருந்தார். அலகையின் தலை மீதித்தாய், மன்னனை எனக்களித்தாய். வானகரசியே மாந்தரி நன்மை, நான் உன்னை பாடிடுவே, மனம் கனிந்திட வாழ்த்திடுவே.